ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட யூடியூப் சேனல் பேர் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கிளிக்கிங் ஆன் திஸ் வீடியோ. இந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அதுக்குமே நம்ம யூடியூப் சேனல் பற்றி தெரிஞ்சுக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் என்னோட பிளேலிஸ்ட் வந்தீங்கன்னா தெரியும். டெம்பிள் vlogs போட்டிருக்கேன், பஸ் ஜர்னி, ரயில்வே நியூஸ், நேச்சர்ஸ் பற்றி போட்டிருக்கேன், ரயில்வே ஜர்னிஸ் போட்டிருக்கேன், இந்தியன் ரயில்வே ஜர்னிஸ் போட்டிருக்கேன். நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு. ரயில்வே பற்றி நிறைய ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் அதெல்லாம் வந்து நான் வந்து தமிழில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டெய்லி ஒரு நியூஸ் என்ன ஒரு vlog வரும். உங்களுக்கு வந்து என்னுடைய ஃப்ரீ டைம் பொறுத்து டிசைன் பண்ணி உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்டை கொண்டு வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் ஆதரவும் கொடுத்துட்ருக்கீங்க. இட்ஸ் கோயிங் வெரி குட். இந்தியன் ரயில்வேஸில் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேஜரான மைண்ட் ஸ்டோன் வந்து விட்டுருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ட்ரெயின். இந்தியா ரயில்வேஸில் வந்து வந்தே பாரத் வந்துருச்சு, வந்தே பாரத் ஸ்லீப்பர் வந்துருச்சு, அதுக்கு ப்ரோட்டோடைப் போயிட்டுருக்கு. அமிர்த் பாரத் வந்துருச்சு. அடுத்தது ரொம்ப உத்து நோக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின், ஹைட்ரஜன் ட்ரெயின். ஹைட்ரஜன் ட்ரெயினுக்கும் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணி எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து வெயிட் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ரெடி டு ரன். இந்த ஜின் அண்ட் சோனாபேட் ரூட்டில் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. எல்லாமே வந்து ப்ரோட்டோடைப் டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப், இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி, தமிழ்நாட்டில் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து 136 கோடி. கிரிட்டிக்கல் லோட் டெஸ்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஜிந்த் அண்ட் சோனேபட்டில் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் ரன் விட போகிறாங்க. இது நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் வந்து விடுவாங்க இந்தியன் ரயில்வேஸில். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிட்டேஜ். இது எதனால பார்த்தீங்கன்னா இந்த CO2 வந்து எமிஷன்ஸ் வந்து லாஸ்ட்டாக வரும், அது லார்ஜாக வரும் டீசல் இன்ஜின்ஸில். நீங்கள் WDP-4D, WDP-4, WDG-3G எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் புகை வந்து விட்டுட்டு இருக்கும். அதெல்லாமே வந்து கார்பன் எமிஷன்ஸ் வந்து குறைக்கணும்னு சொல்லி இதில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது எங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்ல தான் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 35 ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து கம்மிங் பீரியட்ல வந்து வந்துடும். எங்கே வந்து டிப்ளாய் பண்ண போகிறாங்கன்னா ஹில் ரூட்ஸில் தான், ஹெரிட்டேஜ் அண்ட் ஹில் ரூட்ஸ்லாம் வந்து டிப்ளாய் பண்ண போகிறாங்க. இது வந்து ஜிந்தன் சோனேபட்டில் வந்து ஹரியானாவில் வந்து ட்ரெயின் போக போகுது. அதில் வந்து 2 ரவுண்ட் ட்ரிப்பாக போகும். 356 கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து இனிமேல் தான் வரும். இது வந்து 10 கோச் DUMU, டீசல் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட். உங்களுக்கு தெரியும், டீசலில் ரன் ஆகக்கூடிய அந்த பெட்டியை தான் வந்து இதுக்கு வச்சுருக்காங்க. பட் ஹைட்ரஜனில் வந்து உங்களுக்கு புல் பண்ணும். இதில் வந்து 2600 பேசஞ்சர்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணும். பவர் சோர்ஸ் வந்து எப்படின்னு பாருங்கள். 2 converted 1600 diesel cars replaced with hydrogen fuel cell systems. ஸோ டீசல் கார்ஸ் இருக்கக்கூடிய அதான் வந்து ஹைட்ரஜன் fuel சிஸ்டமாக வச்சுட்டாங்க. இது வந்து ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் வந்து 220 kg per car stored in high pressure cylinders. இதெல்லாம் உங்களுக்கு நமக்கே தெரிஞ்சுக்க வேணாம், பட் ஒரு பேசிக்காக இருக்குது. ஸோ எப்படி வந்து ரியாக்ஷன் ஆகும்னா ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ஷன் ஆகும். அது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணி வாட்டர் பட்டன் தான் வெளியே வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு CO வந்து CO2, கார்பன் டை ஆக்சைடு வந்து அடி வாங்காது, உங்களுக்கு வெளியே விடாது, இதுலேருந்து ஒருமே வராது. ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜன் கெப்பாசிட்டி ரீஸ்டோரிங்க்குன்னு பிளான்ஸ் வந்து வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ஃப்ளேம் சென்சார், ப்ரெஷர் ரிலீஃப் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. டெக்னிக்கல் பார்ட்னர்ஸ் பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து ஐசிஎஃப் சென்னைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்தியன் ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணுறது இவங்க மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்ஜினியரிங் அண்ட் வெஹிக்கல் கன்வர்ஷன் ஒன்றும் இல்லை, ப்ரோட்டோடைப்பை கொடுத்து வந்து கன்வர்ஷனாக பண்ணி தரது. மேடா சர்வோ டிரைவர்ஸுங்கிறது வந்து ஹைதராபாத், அவங்க வந்து மோட்டார்ஸ் எல்லாமே வந்து எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. திஸ் ஹைட்ரஜன் பவர் ஃபர்ஸ்ட் ஃபார் இந்தியா அமங் த சிமிலர் ப்ராஜெக்ட்ஸ் வேர்ல்ட் வைட். இதில் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த நாட்டை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து ஒரு இந்தியா வந்து அடுத்த நாள் மாதிரி பண்ணணும் கூட, இட்ஸ் கோயிங் ட்ரெமெண்டஸ்லி குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சஸ்டைனபிள், ஒரு போட்டி போட்டுட்டு நம்ம வந்து ஹைட்ரஜனில் வந்து நம்மளும் உள்ளே வந்திருக்கோம்னு ஒரு அறிகுறியான விஷயம் தான். இது உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் தான் எப்படின்னு நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம், ஈஸி தான் வந்து. இந்த மெயின் காமன் வந்து ஃபியூயல் செல் தான். அது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும். அந்த போது ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகும், அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். ரிமைனிங் வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து வேப்பராக போயிடும். இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து செல் பவரில் ஸ்டோர் பண்ணி வச்சு அது வந்து ட்ரைவ் பண்ணணும். ஸோ ஹைட்ரஜனில் வந்து எந்த ஒரு டீசலுமே இருக்காது.
இட்ஸ் லைக் ஒரு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் ரியாக்ஷன் பண்ண வச்சு ஒரு இன்னொன்று ப்ராஜெக்ட்டும் வந்து போயிட்டு இருக்கு ஐஐடி மெட்ராஸில் ஹைப்பர் லூப்னு சொல்லி அதை பற்றி நான் என்னோட வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இட் வில் பி இன்னும் கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு வரும். இதுதான் என்னோட இன்னைக்கான வீடியோ. ஸோ டூ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். வி வில் பீட் பேக் another வீடியோ. இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம் நாளைக்கு. பாய்.